ஜனாமா, நான் ஒன்னும் அவங்கள பிளான் பண்ணிலாம் இங்க வர சொல்லல. எதர்ச்சியா இங்க இட்லி விற்க வந்தோம். வாங்க வந்த 4 பேரு உங்களால இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அந்த அம்மா மட்டும் இல்லம்மா, அந்த ஏரியால இருக்கிற பாதி பேருக்கு நீங்க தான் ரோல் மாடல். அது மட்டும் இல்ல, சொசைட்டில இருக்கிற பல பெண்களுக்கு நீங்க தான் முன் உதாரணமா இருக்கீங்க. இப்பெல்லாம் வேலைக்கு போறதோ தொழில் தொடங்குறதோ பெரிய விஷயம் இல்ல. ஆனா பொண்ணுங்களுக்கு எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல நீங்க அப்பவே பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் பெருசு. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குதுன்னா அதுக்கு நீங்க போட்ட விதை தான் காரணம். இதே தெருவுல நீங்க இட்லி வித்துட்டு வந்தப்போ உங்க மனசுல இருந்த நெருப்பு பணம் சம்பாதிக்கிறது இல்லையே, சாதிக்கணுங்கிறது தானே. அந்த புரட்சி தான் ஜனமா பல பேரு வீட்ல அடுப்பெறியறதுக்கு காரணமா இருக்கு. உங்களால ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க துணிஞ்சு வந்தாங்க. ஒதுங்கடி, ஓரமா போ, உனக்கு எதுக்குன்னு கேட்ட அத்தனை பேருக்கும் சாதிச்சு பதில் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை தான். ஜனமா, இது இன்னைக்கு நீங்க சம்பாதிச்ச பணம். உங்களுக்கு சம்பாதிக்க கம்பெனியோ பிராண்டோ விளம்பரமோ தேவையில்ல. உங்ககிட்ட இருந்து எதை யார் வேணாலும் பறிக்கலாம். ஆனா உங்க தனித்துவத்தை யாராலையுமே பறிக்க முடியாது. ஜனா ஃபுட்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனியா இருந்தா நீங்க கைமாத்தி விடலாம். ஆனா அது ஒரு நம்பிக்கை, கனவு காண்ற எல்லாருக்குமான நம்பிக்கை. அந்த இடத்துல கடைசி வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். அந்த இடம் மாறுச்சுன்னா நம்பிக்கை குறையுமா? உங்களுக்காக இல்லனாலும் இந்த சமுதாயத்துக்காக நீங்க அந்த இடத்துல கடைசி வரைக்கும் இருக்கணும். ஜனகாம்பாலால எதுவுமே இல்லாம உழைப்பால உண்மையால இவ்ளோ பெரிய சாதனையை படைக்க முடியும்னா நம்மனாலையும் முடியும்னு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நீங்க அத்தாட்சியா இருக்கீங்க. இதை நீங்க என்னைக்குமே மாத்தக்கூடாது. அந்த நம்பிக்கையை நீங்க நினைச்சாலும் கைமாத்தி விட முடியாது.